கொடைக்கானல் மாலை 5:30. மழை நின்று சில நிமிஷங்கள் தான் ஆகியிருந்தது. சாலைகள் முழுக்க ஈரமாக, பனிமூட்டம் மெதுவாக மலைகளை மூடிக்கொண்டிருந்தது. விக்ரம் தனது கார் ஸ்லோவா டிரைவ் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஒரு மியூசிக் கம்போசர். சென்னையின் நாய்ஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாத்திலிருந்தும் எஸ்கேப்பாக 2 வாரங்களுக்கு கொடைக்கானல் வந்திருந்தான். அவன் ஸ்டே பண்ண வந்தது ஒரு பழைய வுட்டன் காட்டேஜ். அந்த காட்டேஜ் ஓனர் ஒரு வார்னிங் சொன்னாரு. இரவு 10 மணிக்கு பிறகு வெளியே போகாதீங்க சார். விக்ரம் சிரித்தான். ஏன்? அந்த வயசானவர் மெதுவாக சொன்னார். இந்த மழைக்காலத்துல ஒரு பெண் இந்த ரோட்ல லிஃப்ட் கேட்பாளாம். விக்ரம் சிரிச்சிட்டு உள்ள போயிட்டான். அந்த இரவு மழை மீண்டும் ஆரம்பித்தது. விக்ரம் பியானோ வாசித்துக் கொண்டிருந்தான். திடீரென டக் 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 கதவு தட்டும் சத்தம். அவன் திறந்தான். வெள்ளை ஸ்வெட்டர், மழையில் நனைந்த தலைமுடி, கண்களில் ஒரு சோக அமைதி. ஏன் ஐ ஸ்டே ஹியர் டியூ நைட்? அவள் கேட்டாள். அவள் பெயர் மாயா. அவள் கார் பிரேக் டவுன் ஆகிவிட்டதாம். நெட்வொர்க் இல்ல, மழை ஹெவி. விக்ரம் அவளை உள்ளே அனுமதித்தான். அந்த இரவு இருவரும் ஃபயர் பிளேஸ் அருகே பேசிக் கொண்டிருந்தார்கள். மாயாவுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். விக்ரம் பியானோ வாசிக்க. அவள் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பார்வையில் ஏதோ இருந்தது. விக்ரம் பல வருடங்களாக ஃபீல் பண்ணாத ஒரு வார்ம். அடுத்த நாள் மாயா போகவில்லை. ரெயின் ஸ்டாப் ஆனதும் கிளம்புறேன் என்றாள். ஆனால் மழை நின்றதே இல்லை. நாட்கள் கடந்து போனது. இருவரும் க்ளோசர் ஆனார்கள். மார்னிங் காஃபி, லாங் வாக்ஸ், ரெயின் ரைட்ஸ். மெல்ல அவர்கள் காதலிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு இரவு பால்கனியில் பனிமூட்டம். மாயா மெதுவாக கேட்டாள். ஒரு மனிதனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே மிஸ் பண்ண ஆரம்பிக்க முடியுமா? விக்ரம் அவளை பார்த்தான். நீ போக போற மாதிரி பேசாத. அவள் சிரித்தாள். ஆனா அந்த சிரிப்புல சோகம் இருந்தது. அந்த இரவு மழை அதிகம். எலக்ட்ரிசிட்டி, கோன், கேண்டில் லைட் மட்டும். மாயா அருகே வந்து அமர்ந்தாள். அவள் பெர்ஃப்யூம் வாசனை மழை வாசனையோடு கலந்தது. விக்ரமின் ஹார்ட் பீட் வேகமாயிற்று. அவள் மெதுவாக அவன் கையை பிடித்தாள். நான் டிசப்பியர் ஆயிட்டா? என்னை மறந்துடுவியா? இம்பாசிபிள். அவள் கண்களில் கண்ணீர். அடுத்த நொடி அவள் அவனை கிஸ் பண்ணினாள். அது ஒரு ஸ்லோ எமோஷனல் கிஸ். வெளியே தண்டர், உள்ளே இருட்டுபெரட்டுவன் சைலன்ஸ் மட்டும். அந்த இரவு அவர்கள் காதலுக்கு இன்னும் நெருக்கமானார்கள். ஆனால் அந்த க்ளோஸ்னஸ்ல கூட ஒரு சேட்னஸ் இருந்தது. மறுநாள் காலம். மாயா காணவில்லை. ரூம் எம்டி. ஆனால் பால்கனி டேபிளில் ஒரு டைரி. விக்ரம் அதை ஓப்பன் பண்ணினான். முதல் பக்கத்தில், இந்த டைரி யாராவது படிக்கிறீங்கன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். விக்ரம் அதிர்ச்சி அடைந்தான். அவன் முழு டைரியும் படித்தான். அதிலிருந்த உண்மை, மாயா 2 வருடங்களுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்து விட்டாள். அதே ரோட்ல, அதே மழையிரவில். விக்ரம் நம்பவில்லை. அவன் டவுனுக்கு போய் என்கொயரி பண்ணினான். எல்லாரும் ஒரே விஷயம் சொன்னார்கள். மழை இரவுகளில் அவளை சில பேர் பார்த்திருக்காங்க. விக்ரமின் உடம்பு நடுங்கியது. அப்படின்னா இத்தனை நாள் அவனுடனே இருந்தது யாரு? அந்த இரவு மீண்டும் மழை. விக்ரம் அந்த ரோடுக்கு போனான். அங்கே மாயா நின்று கொண்டிருந்தாள். அதே வெள்ளை ஸ்வெட்டர், அதே சோக சிரிப்பு. நீ உண்மையாவே? மாயா மெதுவாக சொன்னாள். சில காதல்கள் கம்ப்ளீட் ஆகாமல் போனால் அவை மறையாது விக்ரம். அப்போ நீ? நான் போகணும். விக்ரம் கண்களில் கண்ணீர். ப்ளீஸ் போகாத. மாயா அருகே வந்து அவன் முகத்தை தொட்டாள். நீ மீண்டும் மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பி. அதுதான் நான் உன்னிடம் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண காரணம். மழை காற்று அதிகரித்தது. மெல்ல மாயாவின் உருவம் பனியில் கரைய ஆரம்பித்தது. விக்ரம் கத்தினான். மாயா! அவள் கடைசியாக சிரித்தாள். சம் லவ் ஸ்டோரிஸ் எண்டிங் இல்லாமல் தான் அழகா இருக்கும். அடுத்த நொடி அவள் மறைந்து விட்டாள். 1 வருடம் கழித்து சென்னை ஒரு பெரிய கான்கர்ட். ஸ்டேஜில் விக்ரம் பியானோ வாசித்துக் கொண்டிருந்தான். அவன் புதிய ஆல்பம் பெயர் ஆஃப்டர் தி ரெயின். ஆடியன்ஸ் கிளாப். அவன் ஃப்ரெண்ட் ரோவல். வெள்ளை ஸ்வெட்டர் போட்ட ஒரு பெண் சிரித்து கொண்டிருந்தாள். விக்ரம் வாசிப்பதை நிறுத்திவிட்டான். அவன் கண்கள் நனைந்தது. ஏனென்றால் அந்த சிரிப்பை அவன் ஒருபோதும் மறக்க முடியாது.